போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா தமிழுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே தமிழ் அரண் நம்ம ரெகுலரா டெய்லி நைட் 9 மணிக்கு பார்க்கக்கூடிய தமிழ் அரண் லைவ்ல தமிழுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். 100 क्वेश्चन இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இல்ல சார் நான் நியூவா சேனல் பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த அப்டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு டெஸ்ட் இருக்கும், எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 100 வினாக்கள் தமிழ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 100 क्वेश्चन இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி எழுதணுன்றத தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபருக்கான ஃப்ரீ டெஸ்ட் இது. தமிழ்ல இருந்து மட்டும் 100 வினாக்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4க்கான சிலபஸில் இருந்து இருக்கும். எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. டெஸ்ட் எங்கே நடக்கும் சார் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் அதியமான் டீமோட ஆப்பில் தான் எல்லாருமே எழுதலாம். சார் நான் எந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. எந்த டெஸ்ட் பேட்சில் இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் ஃபாலோ பண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாக எழுதலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு கோர்ஸ்லையோ இல்லை டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை புக்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். அதியமான் டீமோட ஆப்பில் எழுதுனா போதுமானது. சரிங்களா? எப்போ சார் டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு சாயந்தரம் 6:30க்கு அப்டேட் ஆகும். டெஸ்ட் வந்து நாளைக்கு மாலை 6:30க்கு அப்டேட் ஆகிடும். எந்த டைமுக்குள்ளே எழுதணும் அப்படின்றனா அதிகபட்சமாக 10 மணிக்குள்ளே எழுதிருங்க. சரிங்களா? சாயந்தரம் 6லேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டைம். ஏன்னா 1.5 மணி நேரம் தான், நீங்கள் அதுவும் 1 மணி நேரம் தான் எடுத்துப்பீங்க. சரிங்களா? அதை விட கம்மியாக எடுத்துக்கிறவங்களா இருக்கீங்க. ஏன்னா 100 क्वेश्चन தான் தமிழில் தான் இருக்கும் போது, எக்ஸாம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு இருக்கும் போது. தமிழுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக பார்ட் ஏபிசி இருக்கு இல்லையா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் தமிழ் படிப்பீங்க. ஸோ அந்த தமிழ் வினாக்கள் தான் உங்களுக்கு கொஷின்ஸில் இருக்கும். சரியா? மொத்தமாக 100 வினாக்கள் இருக்கும். டெஸ்ட்டுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 90 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு சந்தோஷமாக அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கோயம்புத்தூர் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் அதியமான் டீம் ஆப், அதியமான் டீம் போலீஸ், அதே போல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சனிக்கிழமை மறக்காமல் இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாமே டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணி தரோம். நம்முடைய அதியமான் டீமோட டெலகிராமில் அப்டேட் ஆகும். யார் யாரெல்லாம் எழுதுறீங்களோ எல்லாருக்குமான ரேங்க் லிஸ்ட் டெலகிராமில் அப்டேட் ஆகிடும். சரியா? ஏதாவது டவுட் இருக்குன்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்து எழுதுங்க. சரியா? நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆட்சி வரும். ஸோ ஆப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். சரியா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்றத டெஸ்ட் ரிலீஸ் பண்ண பிறகும் அப்டேட் பண்ணுறேன். சரியா? அப்போ தான் ஏதாவது டவுட் இருக்கு இல்லை டெலகிராமுக்கு கூட நான் அப்டேட் பண்ணி தரேன். சரியா? நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.